தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிய அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது அப்படின்னு தேவனாகிய கர்த்தர் சொல்றார். யோனா தீர்க்கதரிசிக்கிட்ட, நீ நினிவேவுக்கு போ, அந்த மக்களுடைய பாவம் அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது அப்படின்னு, நீ என்னுடைய வார்த்தையை அந்த இடத்துல போய் பிரசங்கின்னு சொல்லும்போது யோனா அதற்கு மாறாக வந்து நினிவேவுக்கு போகாம தர்ஷீஷுக்கு ஓடி போவார். அவருக்கு நினிவேவுக்கு போறதுக்கு பிடிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, 4ஆம் அதிகாரம் யோனா 4:2 அவர் சொல்லுவார். என்ன அப்படின்னும் போது பார்க்கலாம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாய் பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. யோனா போய் அந்த தர்ஷீஷுக்கு போற கப்பல்ல போய் ஏறி போனவன தேவனாகிய கர்த்தர் பெரும் காற்றை அந்த இடத்துல உண்டாக்குறார். கப்பலே உடஞ்சு போயிடும்ன்ற அளவுக்கு. அப்ப அதுல பிரயாணப்படுற எல்லாரும் அவங்க எட்டுன்னு போன அந்த ஒரு லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்றாங்க, கடல்ல போடுறாங்க. அப்போ அந்த வெயிட் எல்லாம் கம்மியான பிறகாவது கப்பல் அது மூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இல்லை. அந்த கடல் கொந்தளிப்பு அமரவே இல்லை. யார் நிமித்தமாக இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போடும்பொழுது யோனாவின் பேர்ல அது விழும். அப்ப நீ யாரு, எவ்விடத்தான், எங்கிருந்து வர அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் ஒரு எபிரேயன். யோனா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்றார். பரலோகத்தையும் பூமியையும் உண்டாக்கின அவரிடத்துல நான் பயபக்தி உள்ளவன். ஒரு பயபக்தி உள்ளவன் எதற்காக அவர் ஓடி போகணும்? அது 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அவர் சொல்லுவார். யோனா எதுக்காக அவர் நினிவேவுக்கு போகாம தர்ஷீஷுக்கு ஓடி போனார்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி சொல்லும் பொழுது, இப்போ நாங்கள் என்ன செய்யிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரயாணப்படுறவங்க கப்பல்ல இருக்கிறவங்க கேட்கும்பொழுது, என்னை எடுத்து நீங்க கடல்ல போட்டுருங்க, அப்போ உங்களுக்கு இந்த கடல் அமைதி உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அந்த வார்த்தை கேட்காம மீண்டும் அவங்க வந்து அந்த கப்பலை முன்னோக்கி செல்ல பிரயத்தனம் பண்ணும் பொழுது அது ஆகாது, அந்த மாதிரி நடக்காது. அதனால என்ன பண்றாங்க, தேவனுக்கு பயந்தவர்களா யோனாவை எடுத்து அவங்க கடல்ல போடுறாங்க. யோனா கடல்ல விழும்போது தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், யோனாவை விழுங்கும். யோனா 3 நாள் அந்த மீனின் வயிற்றுல, அந்த கடலுக்குள்ள இந்த யோனா இருக்கிறார். 2வது அதிகாரம் 1வது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறது. யோனா 2:1, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். அப்போ அந்த விண்ணப்பம் செய்யும்போது தேவனாகிய கர்த்தர் அந்த மீனுக்கு கட்டளையிடுறார். மீன் யோனாவை கரையிலே கக்கி விடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் யோனா 3:2, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி. மறுபடியுமாக தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை வருது. அப்போ யோனா கீழ்ப்படிந்தவர் ஆகி என்ன செய்யறார், அந்த நினிவேவுக்கு அவர் கடந்து போறார். அது மகா நகரம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போவேன். அதாவது 3 நாள் பிரயாணம் என்று வேதம் சொல்லுகிறது. 3 நாள் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு விஸ்தாரமான ஒரு நகரம் அது. ஆனா யோனா ஒரு நாள் பிரயாணப்படுறாரு அந்த நகரத்துக்கு. ஒரு நாள் பிரயாணப்பட்டு இன்னும் 40 நாள் உண்டு. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறுகிறார். 4வது வசனத்துல 3ஆம் அதிகாரம் 4 இப்படியாய் சொல்றாரு, அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூடினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடித்துக் கொண்டார்கள். ஒரே நாள் தான் அந்த வார்த்தை அந்த மக்களுக்கு போகுது. அப்ப அந்த மக்கள், அந்த நினிவேயோட மக்கள் 5வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்குது 3:5, அந்த மக்கள்
அப்பொழுது அந்த ஜனங்கள் அந்த வார்த்தை தேவனை விசுவாசித்து என்ன செய்யறாங்க, உபவாசம் செய்யும்படி பெரியோர் சிறியோர் எல்லாருமே தங்களை தாழ்த்துகிறதற்கு அடையாளம் தான் ரட்டுடுத்திக் கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாவம் செய்து இருந்தவங்க. இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்துச்சு. அது வந்துட்டு இந்த நகரம் அழிக்கப்படும், இந்த மரணத்தை சந்திக்க போறோம், நம்ம ஆத்மாவை நம்ம இழந்து போக போறோம். அந்த சொன்ன மாத்திரத்தில் தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை வந்த உடனே அப்படியான ஒரு பாவம் அக்கிரமம் நிறைந்த அந்த ஜனங்கள் உடனே கீழ்ப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தை வெளிப்படும் பொழுது ஒரு தீர்க்க தரிசியின் மூலமா அவங்க செய்யற அந்த பாவத்துக்கு இந்த தண்டனை வரும், இந்த பலன் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த வழியை விட்டு அவங்க தேவனிடத்துல திரும்புகிறவர்களாக காணப்படுறாங்க. அந்த செய்தி அந்த நினிவேவினுடைய ராஜாவுக்கு போகுது. அவரு என்ன செய்யறாரு, அந்த சிங்காசனத்தை விட்டு எழுந்திருந்து அவனுடைய ராஜ வஸ்திரத்தை கலைந்து போட்டவன ரட்டுடுத்தி கொண்டு அவன் சாம்பலிலே உட்காரும். அவன் ஒரு வார்த்தை அறிவிக்கிறான் அந்த நினிவே மக்களுக்கு, நீங்கள் புசியாமலும் குடியாமலும் 3 நாட்கள், வெறும் ஜனங்கள் மாத்திரமல்ல மிருகங்களும் ஆடு மாடுகள் முதலானவை ஒன்றையும் ஒரு பதார்த்தத்தையும் ருசி பார்க்கவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தேவனுக்கு நம் தேவனுக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்க. ஒரு பாவம் செய்தவன இவங்க என்ன சொல்றது, இவன் சொல்லிட்டா இவங்க சொல்லிட்டா இந்த அம்மா சொல்லிட்டா நான் கேட்டுணுமா, நான் அழிஞ்சு போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் எத்தனையோ பேர் நம்ம அப்படியாய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனால் அந்த நினிவே மக்கள் உடனே கீழ்ப்படிந்ததின் நிமித்தமாக தேவன் அவங்க பேர்ல செய்ய நினைத்த தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்பட்டு அவங்க அந்த தீங்கை என்ன செய்யறாங்க, அந்த தேவன் அதை செய்யாமல் போக்குறாங்க. அந்த ராஜா சொல்றாரு 3வது அதிகாரம் 8வது வசனத்துல, மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் கடவும். யாருக்கு, அடுத்த வசனம் சொல்லுது, யாருக்கு தெரியும், ஒரு வேளை தேவன் என்ன பண்ணுவாரு, ஒரு வேளை நாம் அழிந்து போகாத படிக்கு தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். யாருக்கு தெரியும். அந்த ராஜா அப்படியாய் சொல்றாரு. உடனே தன்னை தாழ்த்துறாங்க, உடனே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உபவாசம் செய்யறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அந்த அவங்க எவ்வளோ பெரிய பாவம் நிறைந்த ஜனங்கள்னு சொன்ன அவங்க உடனே ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் அந்த இடத்துல காணப்படுறாங்க. ஆகவே தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்த மனம் மாறின அந்த ஜனங்களை தேவன் அழிக்க அவர் விரும்பல. அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டவராய் தாம் அழிக்கணும்னு சொன்னதை அவர் செய்யல. அதனாலதான் 4ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்து அவன் கடும் கோபம் பண்ணான். எது விசனமாயிருந்தது, அந்த ஜனங்களை தேவன் அழிக்கலன்னு சொல்லிட்டு விசனமா இருந்துச்சுன்னு இல்லை. அவருக்கு ஏன் அந்த விசனம் அப்படின்னா, நீங்க அழிக்க மாட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு என்னை இந்த இடத்துல இவங்க மகா கொடிய ஜனங்க, இவங்க கிட்ட நான் போய் ஏன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஒரு விசனமா இருந்தது. அங்க 2வது வசனம் சொல்லுது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் பொழுதே சொல்லவில்லையா, இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிஷுக்கு ஓடி போயிட்டேன். அதனாலதான், ஏன்னா நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனுமானவர் என்று. யோனாவுக்கு தெரியும் அவருடைய தேவன் எப்பேற்பட்ட ஒரு மனதுருக்கத்தின் தேவன், அன்பு நிறைந்த தேவன். அவ்வளோ கொடிய பாவம் செய்த ஜனங்களை அவர் உடனே அழைச்சி போட்டிருக்கணும். காரணம், அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு தேவன் மேல மனதுருக்கமா இருக்கு. இன்றைக்கு கூட அப்படிதான். அவர் இருக்கிற இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தை ஒரு வார்த்தை கொண்டு ஒரு நொடியில் அழிக்க நம் தேவனால் கூடும். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்பணும், பாவத்தை விட்டு, தான் செய்கிற அக்கிரமத்தை விட்டு, தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்பி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக
ஏற்றுக்கொண்டு பரலோகத்திற்குரியவர்களாய் நாம் மாறணும், வாழணும்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆமென் நமக்கு சந்தர்ப்பத்தை, அந்த சூழ்நிலையை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனையோ ஊழியக்காரர்கள் மூலமா இன்றைக்கு எல்லாரிடத்திலும் அந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஒருவரும் மறுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை வரும்பொழுது நம் பொல்லாத வழிகளை விட்டு, துன்மார்க்க குணத்தை விட்டு, நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத எந்தெந்த குணங்கள் இருக்கிறது, ஆமென், அந்த எனக்கு தான் தெரியும் நான் எப்பேற்பட்டவள்னு சொல்லிட்டு. எனக்குள்ள என்ன வேதம் சொல்லுகிறது, எரேமியா 17:9 மனிதனுடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எப்படிப்பட்ட மனுஷங்களாய் குணாதிசயம் கொண்டவர்களாய் நாம் இருக்கிறோம்னு சொல்லி. ஆண்டவருடைய வார்த்தை வரும்பொழுது அது யார் மூலமாவது வரும். ஆமென். யார் மூலமாவது எந்த இடத்திலிருந்தும் எந்த சூழ்நிலையில வரும்பொழுது இந்த வார்த்தை எனக்காகவே சொல்லப்பட்டது போல இருக்கிறது. நான் இந்த பாவத்தில் இருக்கிறேன், இதை விட்டு நான் மனம் திரும்பி ஆமென் நான் ரட்சிக்கப்படணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், ஆமென் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. பவுல்கிட்ட கேட்பாங்க. அது மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை வரும்பொழுது ஒவ்வொரு பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் மனம் திருந்தணும்னு ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்கிறார். அதை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். ஆனால் ஆமென் நம் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே, நம் ஏசப்பா ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் நம் பரலோகத்திற்குரியவர்களாய் நாம் இருக்க முடியும். ஹல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்யணும், அதை விட்டு விடணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். திரும்ப திரும்ப அந்த பாவ வாழ்க்கைக்குள்ளதான் நாம் இருக்கோம். அப்படி இல்லை. இந்த பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏசப்பா லூக்கா 15 அதுல 3 உவமைகளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு அவர் சொல்லிட்டு இருப்பார். ஒரு 100 ஆடுகளை உடைய ஒரு மேய்ப்பனை குறித்தும் 10 வெள்ளிக்காசை உடைய ஒரு ஸ்திரீயை குறித்தும் 100 ஆடுகளை கொண்ட ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடு காணாமல் போனா அந்த 99 ஆடுகளையும் அப்படியே விட்டுட்டு அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி அவன் போவான். அது கண்டுபிடிச்ச பொழுது அவனுக்கு அவ்வளோ மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதே போலதான் 10 வெள்ளிக்காசை உடைய ஒரு பெண் அதுல ஒரு காசு தொலைஞ்சு போகும்போது அவள் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அந்த காசு கண்டுபிடிச்ச பொழுது தன் அயலகத்தாரை அழைத்து இதை நான் இது கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்துல சொல்லியிருக்கிறது. லூக்கா 15:10 ஏசப்பா சொல்றாங்க, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே தேவ தூதர்களுக்கு முன்பாக மிகவும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேரு ஒரு பாவி மனம் திரும்பி ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகத்திலே தேவ தூதர்களுக்கு முன்பாக அது கொண்டாடலும் ஒரு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே அதிகாரத்துல 12 ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் உண்டு. அதுல இளைய குமாரன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே என் ஆஸ்திகளில் எனக்கு சேர வேண்டிய பங்கு எனக்கு பிரித்து கொடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைய மகன் கேட்பான். அந்த தகப்பன் அதே போல அவன் கேட்டது மாத்திரத்துல அந்த சொத்தை பிரிச்சு அந்த இளைய குமாரனுக்கு எவ்வளவு சேரணுமோ அதை கொடுக்கும்போது அவன் அதை பெற்றுக்கொண்டவனா என்ன செய்யறான், தன் நண்பர்களோடு கூட ஒரு தூர தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போகிறான். அந்த இடத்துல போய் துன்மார்க்கமாய் அவனிடத்துல இருந்த எல்லா ஆஸ்திகளையும் தன் நண்பர்களோடு சேர்ந்து அவன் அழித்து போடுகிறவனா இருக்கான். அந்த ஆஸ்திகள் அது காலியான பிறகு ஒருவரும் அவனோடு கூட இல்லை. எல்லாரும் அவனை விட்டு அவன் கடந்து போகிறதை பார்க்கிறோம். அவன் ஒரு குடியானவன் இடத்துல போய் ஒட்டி கொண்டவனாய், ஒரு பன்றி மேய்க்கிறவனாய் அவன் அந்த இடத்துல காணப்படுறான். அந்த பன்றிகளை மேய்க்கும்போது அந்த தேசத்துல மிகவும் பஞ்சம் உண்டாயிட்டு, சாப்பாட்டுக்கே அந்த அளவுக்கு அவன் கஷ்டப்படுகிறது இந்த அதிகாரத்துல நாம் காண முடியும். அப்ப அந்த பன்றிகளுக்கு போடுகிற அந்த தவிடாவது நம்ம சாப்பிட்டு நம்ம வயிற்றை நிரப்புவோம் என்பது அது கூட அவனுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்பதான் அவன் ஒரு யோசிக்கிறான், ஐயோ என் தகப்பனிடத்துல அநேக வேலைக்காரர்கள் உண்டு, ஆனா நான்
இந்த இடத்துல இவ்வளவு பசியாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். நான் போயிட்டு என் தகப்பனிடத்துல இப்படியாய் சொல்லுவேன், அப்ப என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வாரு அப்படின்னு. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படாமல் உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு என் தகப்பனிடத்துல நான் போய் சொல்வேன், ஆனால் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட அவன் எழுந்து தன் தகப்பனிடத்துல அவன் போகிறான். அப்போ எப்போ அந்த இளையகுமாரன் தன்னை விட்டு போனானோ அப்போ முதற்கொண்டு எப்பொழுது என் மகன் வருவான்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் அவளோடு கூட அவன் போன வழியை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. அந்த இளையகுமாரன் தூரத்திலிருந்து வரும்போது அந்த தகப்பன் ஓடி போய் அந்த மகனை கட்டி முத்தம் செய்து அவனை வரவேற்கிறான். அவனுக்கு அந்த வேலைக்காரர்களுக்கு கட்டளை கொடுக்குறான், என் மகனுக்கு என்னென்ன தேவை அதையெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொழுத்த கன்றை அடித்து அவன் விருந்தை ஆயத்தப்படுத்துகிறான், சந்தோஷப்படுகிறான். என் மகன் காணாமல் போனான், திரும்ப வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பனாருக்கு அவ்வளவு மிகுந்த ஒரு சந்தோஷம் சொல்லிட்டு அந்த உண்மையை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எப்படின்னா நம் பரலோகத்தின் தகப்பன் தேவனானவர் யாரெல்லாம் பாவத்தை விட்டு விலகி போயிருக்கிறார்களோ எப்பொழுது என் மகன் எப்பொழுது என் மகள் என்னிடத்துல திரும்பி வருவாள் என்று நம்மை ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம திரும்பி வருவோமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்படியாக கூட யோசித்துக் கொண்டிருக்கலாம், நான் எவ்வளோ தூரம் நான் வாழ்க்கையில என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு தூரம் வந்துட்டேன், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை விட்டு என் ஒழுக்கத்தை விட்டு நான் மாறிட்டேன், நான் என்ன செய்வேன், என்னை ஏற்றுக்கொள்வாரா ஏசப்பான்னு சொல்லிட்டு ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். தேவ ஜனமே, ஒவ்வொரு ஆத்துமாவும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விசேஷம். ஆகவே நம்ம கால தாமதம் செய்யாம எந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறோமோ அந்த இருளை விட்டு அந்த துன்மார்க்க வழியை விட்டு பொல்லாத கொடுமை நிறைந்த கைகளை உதறி தள்ளி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் ஓடி வரும்பொழுது நம்மை அப்படியே ஒரு உலக பிரகாரமான ஒரு தகப்பனை அப்படி செய்வாரானால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அன்பு நிறைந்த நம் தேவன் நிச்சயமாக நம்மை கட்டி அணைத்து, என் மகனே உன்னை நான் கண்டு கொண்டேன், உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல அவராலே கூடும். அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களாய் நம் பரலோகத்திற்குரிய பிள்ளைகள், ஏசப்பாவினுடைய சொந்த பிள்ளைகளை நாம் மாற வேண்டும். அதுதான் ஏசப்பா விரும்புறார். அதுதான் அவர் இந்த கால தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகளாக அவர் வந்து போன ஏசப்பா வந்து போன நாள் முதல் ஏசப்பாவினுடைய 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் எப்பொழுது வருவார், இதா ஒருவரை தவிர ஒருவருக்கும் தெரியாது. ஆனா நம்ம எத்தனை ஆண்டுகள் நம்ம இருக்கோம், எத்தனை வருஷங்கள் நம்மளுடைய ஆயுசு நாட்கள் இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ரட்சணை நாள் என்று நாம் நினைத்து நம்ம ஏசப்பா கிட்ட மனம் திரும்புகிறவர்களாய் நாம் மாறுவோமானால் நிச்சயமாக அவர் நம்மை சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்வோம். அவர்களுடைய சொந்த புத்திரர்களாய் நாம் இருப்போம் தேவச்சனம். ஆகவே எந்த பாவத்தில் இருந்தாலும் மரண படுக்கையில் இருந்தாலும் கூட என்னை ஏசப்பா ஏத்துக்குவாங்களா, நான் எவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன், என்னைக்கு மறைச்சு போயிடுவேன்னு சொல்ல தெரியல எனக்கு, நான் அந்த ஒரு மரண தருவாயில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இப்படியா இருக்கிறீர்களோ அந்த மரண தருவாயில் இருந்து கூட நம் பாவ அறிக்கை செய்யும் பொழுது, அப்பா என்னை மன்னி, நான் செய்த எல்லாவற்றையும் அப்பா எனக்கு மன்னின்னு சொல்லிட்டு ஏசப்பா நாமத்தை நோக்கி கூப்பிட்டு அவரிடத்துல நம்ம பாவத்தை அறிக்கை செய்வது நிச்சயமாகவே நாம் விடுதலை பெற்றவர்களாய், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் நம் அவருக்குள்ளாக நம் ஆத்மா பிரவேசிக்க கூடும். ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த வார்த்தை ஏசப்பன் நாமத்தினாலே இந்த வார்த்தை அநேகருக்குள்ள கிரியை செய்ய நான் விசுவாசிக்கிறேன். நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஏசப்பா உம்மை விட்டு தூரமா இருக்கிறார்களோ இந்நாளில் உடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள் எந்த ஊழியக்காரர்கள் மூலம், எந்த ஆண்டவர் டிவியோ போனோ எந்த மூலமாக ஆண்டவருடைய சத்தியம் வருதோ ஒப்பு கொடுக்கிறவர்களால் அவர்கள் உள்ளத்திலே ஆவியானவர் இடைப்படுவீராக தகப்பனே ஸ்தோத்திரம்.
ஆமென். யாரெல்லாம் பாவை அறிக்கை செய்கிறார்களோ நீர் அப்படியே நீர் ஏற்றுக்கொள்ள போகிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அநேகர் இந்த வார்த்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யுங்க அப்பா, ஸ்தோத்திரம். ஆமென். பாவத்திலிருந்து ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட்டவர்கள் மனம் திருந்து ஏசப்பாவை சொந்த இரட்சகராய் தகப்பனாய் ஏற்றுக்கொள்ள அப்பா நீங்க கிருபை தயவு பாராட்டுகிறதற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா, வழி நடத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.